வணக்கம் மக்களே. தமிழக அரசியலில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம், அடியோடு மாறுற ஒரு கள நிலவரம். அப்போ திமுக அதிமுக நிலைமை தான் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை பார்க்காத ஒரு பரபரப்பான காலகட்டத்தை நோக்கி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நகர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 துருவங்களுக்கு இடையே மட்டும்தான் போட்டிகள் நடந்து வந்த சூழ்நிலையாக இருந்துச்சு. இந்த கடந்த சில வருடங்களாக தேமுதிக, நாதக மற்றும் மும்முனை போட்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் மற்றும் தாம் தமிழர் கட்சின்னு சொல்லி வலுவான தேர்தல் பணிகளால் களம் 4 முனை போட்டியாக மாறி இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த 4 முனை போட்டியோட காரணமாக தான் இந்த தேர்தலில் வாக்களிக்கிற ஒரு முறையில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையில் ரொம்ப தெளிவான ஒரு பிளவு இருக்கும்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. மற்ற தேர்தல்களை போல இல்லாமல் இந்த முறை நகரம் கிராமம்னு சொல்லி வாக்களிக்கிற முறையில் ரொம்ப கடுமையான வேறுபாடு இருக்கும்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் வளர்ந்து வர நகரப்புற பகுதிகளிலும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களோட வாக்குகள் தாவேக அதிக அளவில் ஈர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் சீமானோட நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் கிராமப்புறங்களில் காட்டிய வளர்ச்சி இந்த முறை அதிமுக மற்றும் திமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சரிக்கும்னு சொல்லியே எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமப்புற வாக்காளர்கள் ரொம்பவே உள்கட்டமைப்பு மற்றும் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கறதுனால அங்கே மாற்ற அரசியல் பேசுகிற கட்சிகளுக்கு ஆதரவு பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனே சொல்லலாம். கிராமப்புறங்களில் புதிய கட்சிகளோட அலை வீசினாலும் தமிழகத்தில் நகர்ப்புற கோட்டைகளில் திராவிட கட்சிகளோட ஆதிக்கம்தான் இன்னும் குறையலனே சொல்லலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டங்கிற நேரடி பயன் தர நிறைய திட்டங்கள் மூலமாக பெண்களோட ஆதரவை தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடின்ற நகர்ப்புறங்களில் திமுக ரொம்ப வலுவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலையும் அதிமுக தன்னோட பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலமாக கிராமப்புறங்களில் தன்னோட செல்வாக்கை திரும்பவும் நிலைநாட்ட போராடிக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஒட்டு மொத்தத்தில் 2026 தேர்தலுங்கிறது ஒரு வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தோட அடிப்படை அமைப்பையே மாற்றி அமைக்கிற ஒரு போர்க்களமை அமைய போதுன்னே சொல்லலாம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.